கரூர் சம்பவம் வந்து கண்டிப்பாக சட்டமன்றத்தில் ஒரு பேசு பொருளாகவும் ஒரு விவாத பொருளாகவும் காரசாரமான நிகழ்ச்சிகள் நடக்கும்ன்றது எல்லாருமே எதிர்பார்த்தது தான். குறிப்பாக வந்து அதிமுகவோட அந்த நிலைப்பாடு இதில் வந்து தாவேக்கா வந்து சதி நடந்திருக்குன்ற அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதிமுக வந்து கவனக்குறைவு இருக்குது, காவல்துறை வந்து இதை சரியாக செய்திருந்தால் இவ்வளோ உயிர் சேதம் ஆயிருக்குன்றது அவங்களோட குற்றச்சாட்டு. இன்றைக்கி வந்து நண்பர்கள்கிட்ட பார்க்கும்போது என்ன என்ன சொல்கிறாங்க, செய்திகள் அனுப்புகிறாங்கன்னா ஒரு காரசாரமான ஒரு விவாதம். அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சரை வந்து நீங்கள் வந்து தவறிட்டீங்க, உங்கள் காவல்துறை வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, உங்கள் ஆட்சினால தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்ற மாதிரி அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்போ அதற்கு வந்து அரசு தரப்புலேருந்து அமைச்சர்கள்லாம் அதற்கு பதில் கொடுக்குறாங்க. மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து இல்லை நாங்கள் எவ்வளோ மருத்துவர் அமிச்சோம், ஆம்புலன்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக போச்சு, அரசு வந்து அப்படி கவனக்குறைவாலாம் இல்லை, நாங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கோம், நைட்டு பூரா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நைட்டு நடுராத்திரி ஆரம்பிச்சது மறுநாள் வரலும் போய் 39 சடலங்கள் வந்து ஒரு இமீடியட்டாக கொடுத்து மக்களோட துயரத்தை போக்குறதுக்கு நாங்கள் ஒரு சிலர்லாம் வந்திருக்கோம், அங்கே உட்காந்துக்கிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பேசாதீங்கன்ற மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் பேசியிருக்காரு. அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இதெல்லாம் வந்து ஏற்கிற மாதிரி இல்லை, நீங்கள் முதல்ல தவற விட்டுட்டீங்க. அப்புறம் முதலமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து கூட்டணி உங்களுக்கு அமையல, ஒரு மெகா கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணிலாம் நீங்கள் திட்டம் போட்டு தான் இதெல்லாம் பண்ணுறீங்க, எந்த கூட்டணி வச்சாலும் நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவர் ஒன்று சொல்கிறாரு. உடனே எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த சாவுக்கு கரூருக்கு போனீங்களே, கள்ளக்குறிச்சியில் சாராய் சாவில் இறந்தப்போ ஏன் வந்து முதல்வர் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவர். அப்போது இந்த கரூர் இன்சிடென்ட்டை வைத்து அரசியல் என்பது இன்றைக்கி பயங்கரமாக சூடு பிடித்திருக்கிறது. ஒரு லெவலில் வந்துட்டு அங்கேயே இருந்து அமளி பண்ணியிருக்கிறாங்க. சபாநாயகர் என்ன பண்ணியிருக்கார், பேரவை காவலர்களை அழைத்து அவங்கள வெளியேற்றம் பண்ணுங்க, தூக்கி போடுங்க அப்படின்னும் போது அப்போ அந்த நொடியில் ஒரு சிலர் மறுத்துருக்குறாங்க. பட் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றா போயிருக்காங்க. காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு பேண்டு கட்டிட்டு கரூர் சம்பவத்துக்கு வந்து ஒரு நீதி வேண்டும், விசாரணை வேண்டும் அப்படின்றது இது தாவேக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு பார்க்கும்போது நமக்காக வந்து பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து நம்மளோட குற்றச்சாட்டுகளை அவர்களும் வழிமொழிகிறாங்க, அவர்கள் அரசை வந்து கேட்குறாங்க. அதாவது ஒரு சட்டமன்றத்தில் எம்எல்ஏஸ் இருக்கிறதோட பவரும் எம்எல்ஏ இல்லைன்னா அந்த கட்சியினுடைய தன்மை என்னன்றதுக்கு இது எடுத்துக்காட்டு. இப்போ இன்னைக்கு அதிமுக இந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்ளும் போது பேசும்போது இது என்ன ஆகுனா, இது ஒரு பெரிய பேசுபொருளாகவும் இது வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும், அரசியல் வந்து இன்னும் இதில் அதிகமாகும். அதை நம்ம பார்க்கணும். நான் பட் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இனிமேல் அரசியல் தான் அதிகமாகும், விசாரணை என்பதோ இல்லை இதில் வந்து ஒரு தண்டனை, குற்றவாளி யாருன்றது வந்து அது இமீடியட்டாக அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன்.